தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது பரிபூர்ண நன்மையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம இந்த 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 ஜெபத்தை குறித்து நேற்றைய பொழுதிலே பார்த்தோம். இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் அதே ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை குறித்ததான விஷயங்களை கொஞ்சம் ஆண்டவர் சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு தொடப்பட்டு அது பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. நிச்சயமாக உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகள் பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியா மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு ஓடினான். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த ஒரு பஞ்சத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பஞ்சம் என்று சொன்னால், இந்த பெருமழையின் இரைச்சலின் ஒரு 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 தேவ ரகசியம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு மலைக்கு முழங்கால் ஜெபம் 7 தரம் ஒருத்தர் போட்டு அங்க தவித்து கொண்டிருக்கிறார். 7ஆம் தரம் வரைக்கும் போராடுறாரு. அவருடைய விசுவாசத்தை அங்க பார்க்கிறோம். ஒரு காரியம் ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கிட்டத்தட்ட 3.5 வருடம் பூமி வறண்டிருக்கு. அங்க தண்ணீர் இல்லை. 3.5 வருடம் வானம் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம இதே இது யாக்கோபுல 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலையும் போட்டிருக்கு. 3 மாதம் 3 வருடம் 6 மாதம் என்று அங்கே எழுதியிருக்கு. அது நாளுக்காக உங்களுக்கு சொல்றேன். 5:17 அங்க என்ன நடக்குது? தேசம் பஞ்சம், பட்டினி, மரணம் இதெல்லாம் இருக்கு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கிருந்த எல்லாத்தையும் பச்சித்து நிக்குது. இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க மழைக்கான ஒரு காரியமும் நடக்கல. அங்க எந்த ஒரு காரியம் வெற்றிகளும் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இன்னைக்கு ஆவியான உங்களை தொடுறதை நீங்க உணர்வீங்க. பேசுறதல்ல, ஆவியான உங்களை தொடுகிறதை நீங்க உணர்வீங்க. இந்த
இரைச்சல் கேட்கிறது என்று ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. இது யாருக்கு கேட்கும் தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு கேட்கும். இரைச்சல் சத்தம். இன்றைக்கு ஒரு மனிதனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் அவர்கிட்ட கூட பேசிக் கொண்டிருந்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்றேன், நீங்க போய் உங்க அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்க கிட்ட தான் ஆண்டவர் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவ காது கிட்ட யாரோ பேசியிருக்காங்க. முணுமுணுன்னு ஏதோ பேசியிருக்காங்க. அந்த சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. சத்தம் கேட்டவர் என்ன செய்யறாரு? அவங்க அப்பா கிட்ட போறாரு. ஆனா பயம் வந்துருச்சு அவருக்குள்ள. என்ன சத்தமா இருக்கும்? நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது வருது, யாரோ நம்ம காதுகிட்ட பேசுறாங்களேன்னு பயந்து நிறுத்திக்கிட்டாரு. கண்ணை திறந்து பின்னாடி தேடி பார்த்துருக்காரு, யாரும் இல்லை. விறுவிறுன்னு பெறப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ண, அவங்க அப்பா கிட்ட போக போக பக்கத்துல போக நெருங்க அந்த சத்தம், முணுமுணுக்கிற சத்தம். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பக்கம் போக 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 சத்தம் பெருசா கேட்கும் பாருங்க. அது மாதிரி அவருக்கு அந்த சத்தம் காதுல கேட்க ஆரம்பிச்சு பயந்து அவர் ஜெபிக்கிறவே இல்லை. ஒருவேளை அன்னைக்கு ஜெபித்திருந்தாருன்னா கர்த்தருடைய பலத்த காரியங்களும் வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு காலையில் அவர் சொல்றாரு, அவர் சொல்லி முடிச்ச உடனே, ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு கொடுத்துருக்காரு, அவர் யதார்த்தமா பேசியிருக்காரு, இதுக்கும் அதுக்கும் ஒரு மேட்சிங்கா இருக்கு. என்ன ஒரு சத்தம் கேட்டிருக்காரு என்று சொன்னார். உண்மை நிலை என்ன? வானம் ஒரு பளிங்கி போல இருக்கு. அதாவது மேகம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை, பார்த்தா ப்ளூ கலர்ல பளிச்சுன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு, ஒரு மேகமும் இல்லை, 3 வருஷம் ஒரு மழை துளி இல்லை, அங்க தரையெல்லாம் வெடிச்சு இருக்கு, ஒரு காரியம் இல்லை. இங்க விசுவாச நிலை என்ன? எலியா சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்குது. 7000 பேரை பார்க்கணுமா? இரைச்சல் சத்தம் கேட்கும், உங்களால அடக்கி கொள்ள முடியாது. என்னப்பா கூட்டம் கூட கூட சத்தத்தை இவ்வளவு ஊட்டுறீங்களையா? ஒரு 2-3 குட்டீசுகளே நம்மளால சமாளிக்க முடியல, 7000 பாருங்க, பலத்தை தருவார் நம்புறேன். ஆமா, கத்த ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, கண் பார்க்கல, காது கேட்குது. கண் பார்க்கல, ஆனா ஒரு சத்தம் கேட்குது. வானத்தை பார்க்குறாங்க, இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்களா மேல, அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கு வானம். ஆனா காது கேட்குது, இரைச்சல் சத்தம். அல்லேலூயா. மழை மேகம் இரைச்சல் சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது விசுவாச நிலை, அவர் காதுல கேட்குது. இது எப்படின்னா, அவருக்கு இந்த சத்தம் யாருக்கு கேட்டுச்சுன்றத 1வது வசனம் சொல்லுது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாருக்கு இந்த சத்தம் கேட்கும்னு சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் இப்போ ஆகாபுக்கு உன்னை காண்பி, இந்த வாக்கு தத்தத்தை எவன் பெறானோ அவனுக்கு சத்தம் கேட்கும். நான் சொல்றது புரியுதா? ஆவியானவர் சொல்றாரு ஒரு காரியத்தை, என்கிட்ட இருந்து நீ வாக்கு தத்தம் வாங்கிட்டேல, இந்த வாக்கு தத்தத்தின் இரைச்ச சத்தம் உன் காதுல மட்டும்தான் கேட்கும். வாக்கு தத்தம் எவன் எனக்குன்னு சொந்தப்படுத்திக்கிறானோ அவனுக்கு இரைச்சல் கேட்கும்ன்றார். அதை நிறைவேற்ற போகிறவருடைய சத்தம் அவன் காதிலே விழும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த சத்தத்தை ஆவியானவர் தான் உங்க காதுல விழப்பண்ணுகிறார். அங்க யார் யார் இருக்கா? ஆகாப் இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு. யாருக்கு கேட்டுச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனுக்கா, பண்ணப்படாத ராஜாவுக்கா? பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிக்கு தான் கேட்டுச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாரு? ஆகாப் ஆகாப்ட போஜனம் பண்ண போ சொல்லி அவரை அனுப்புனாரு. ஏன்னா அவருக்கு மாம்ச பசி. எலியாவுக்கு என்ன பசி? ஆவியில பசி. அவரை சொல்றார்.
நீங்க போ அப்படின்னு அவரை அனுப்புறாரு. ஏன்னா இவருக்கு என்ன கேட்டுச்சுன்னா, வாக்குத்தத்தம் பண்ணதுனால இரைச்சல் சத்தம் கேட்டுச்சு. வாக்குத்தத்தம் பண்ணவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்க போறத கேட்கும். 7000 பேருடைய இரைச்சல் சத்தம் கேட்கதான் செய்யுது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆமேன் அப்பாவுக்கு கேட்கட்டுமே. அல்லேலூயா. ஆவியில பசி இருந்தா கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி ருசியா தான் இருக்குன்றாரு. ஆச்சா இருக்கா? நல்லாதான் இருக்கும். ஆண்டவர் அதை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2 விதமான காரியத்தை கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அங்கே ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம். ஒருவேளை உங்க கணக்குல அக்கவுண்ட்ல பணம் இல்லாம இருக்கலாம். சரீரத்துல சுகம் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வசனம், அந்த இரைச்சலின் சத்தம் உங்க கேட்டுச்சுன்னா உங்க பிரச்சனைய நீங்க பார்க்க மாட்டீங்க. வாக்கு தத்தத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாங்க. தேசம் முழுவதும் ஒண்ணுமே இல்லைங்க, வறட்சிங்க. அவனுக்கு அவன் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? பஞ்சமா இருந்துச்சா? எல்லாரும் பஞ்சத்துல தான் இருந்தாங்க. அப்ப எலியா மட்டும் சாப்பிட்டுருப்பாரா? அவருக்கு பஞ்ச காலத்துல தான் இருந்தாரு. ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த பஞ்ச காலத்துல உன்னை திருப்தி ஆக்குவேன். இவருக்கு கிட்ட ஒரு ஜெப நிலை இருந்தது. என்ன ஜெபம் தெரியுமா? முழங்கால்ல தன்னுடைய நெத்தி பட தன்னை வளைச்சு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இங்க ஹீப்ரு இந்த மாதிரி எபிரேய மொழிகள்ல அங்கெல்லாம் எழுதியிருக்கு. குழந்தை பெற போகிற ஸ்திரீருடைய முதுக வளைச்சு காலுக்கு நடுவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ற அந்த மாதிரி அன்னைக்கு எலியா ஜெபிச்சார்னு எழுதியிருக்கு. தன்னை தான் வளைச்சு அப்படி ஜெபிக்கிறாராம். கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஜெபிக்கும் போது கஷ்டம்தான் வரும். ஆனா பின்னாடி வர்ற வெற்றி தேசம் முழுவதும் இருக்குங்க. அதுக்கு தாங்க அந்த காரியத்துல இது சாதாரண ஜெபம் இல்ல. தலைய முழங்காலுக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கணும்னா இந்த ஜெபம் பயங்கரமான ஜெபங்க. இது ஒரு பிரசவ வேதனை ஜெபம். இது சாதாரண ஜெபம் இல்ல. பெண்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஜெபத்தை தான் எலியா அன்றைக்கு மழையை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. இந்த கர்மேல் பர்வதத்தின் மேல முழங்கால் படியிட்டவர் தன் நெற்றி முழங்கால்ல போய் இடிக்கத்தக்கதாக அவர் முழங்கால் படிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானத்தை அண்ணாந்து பார்த்து அக்கினி இறக்குனவர் இங்க வந்து கர்த்தர் முன்னாடி தன்னை தாழ்த்துறார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, அபிஷேகத்தை நம்ம நல்லா பிரம்மாண்டமா வாங்கலாம். ஆனா அந்த ஊழியக்காரங்கிட்ட இருந்த ஸ்வாபத்தை நம்ம வாங்கிக்கணும். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அக்னியை இறக்குறவன்ட்ட முழங்கால் படியிடுகிற அனுபவம் இருந்திருக்கு. தன்னை தாழ்த்துற அனுபவம் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒண்ணு இருந்திருக்கு. கர்மேல் பர்வதத்துல தனியா போய் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிற அனுபவம் எலியாவுக்கு இருந்திருக்கு. அந்த அனுபவம் இருந்ததுனாலதான் பஞ்சமே இல்லாத தேசமாய் மாற்றக்கூடிய அனுபவம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில இருக்க பஞ்சம் விலகணுமா? உங்க வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு தாழ்மையுள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதை தான் சொல்ல வருகிறார். உன் தலை குனியணும், மழைய பாப்ப. தலைய குனிஞ்சேன்னு ஆசீர்வாத மழைய பாப்ப. நீ முழங்கால் படியிட்டு நீ தலையை தாழ்த்தும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு உன் தலையை முடக்கி அந்த வேதனையை தாங்குறியோ. நீங்க என்னைக்கா சாஷ்டாங்கம் விழுந்து கும்பிட்டுருக்கீங்களா? சாஷ்டாங்கம் விழுந்தா எல்லா சகலத்தையும் பெறலாம். அது விசேஷித்த ஜபம். அல்லேலூயா. இந்த 18வது வசனத்துல யாக்கோபு 5:18 அங்க ஜெபம் பண்ண குறித்து காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஜெபம் பண்ண, மறுபடியும் ஜெபம் பண்ணா. அல்லேலூயா.
தாழ்த்தப்பட்டு தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஆசீர்வாத மலையை கொண்டு வரும். இது ரகசியம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இது மேடையில் கைத்தட்டுறதுக்கு சொல்லலைங்க, கைத்தட்டு வாங்கிறதுக்காக இது கொடுக்கல. உங்க 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 மறைவான வாழ்க்கை முழங்கால் யுத்தமா இருந்துச்சுன்னா மறந்துடாத, நீ தான் அந்த மலைக்குள்ள நிக்கிறேன்னு அர்த்தம். மலை ஒன்றை தடுக்கிற அளவுக்கு முழங்கால் யுத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? அப்ப தாழ்மையில் உனக்கு கூடவே நிற்கிறாரு. எதிர்த்து நிற்கிறவரு பெருமை இருக்கிறவனுக்கு, தாழ்மை உள்ளவனுக்கு கூட நிற்பார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட தாழ்மை இருக்கா? அப்ப அவர் உங்க கூட தான் நிற்பாரு. நீ குனிந்தேனா நீ உயர்வேன்னு அர்த்தம். நீ குனிர்வேனா கர்த்தர் உயர்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறும். ஒரு காரியம் அங்க நடந்துச்சு. வேலைக்காரனை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வர சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, 6 தரம் போய் பார்க்கறான். அந்த வசனத்துல 6 தரம் போய் பார்க்கறான். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட நானும் ரொம்ப நாளா சோர்ந்து போயிட்டேங்க, அப்படியே நொந்து போய் வர்றேங்க, அப்படியே ஏமாந்த நிலையில இருக்கிறேங்க, கவலையோட தாங்க இருக்கேன், வாழ்றேங்க அப்படின்னு நீங்க கிட்டத்தட்ட நான் இந்த காரியத்துக்காக 6 நாளா ஜெபிக்கிறேன், இல்லைன்னா 6 மாசமா ஜெபிக்கிறேன், இல்லைங்க இந்த காரியத்தை நான் 6 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு 7வது நாள் ஒண்ணு இருக்கு, 7வது வாரம்னு ஒண்ணு இருக்கு, 7வது மாதம்னு ஒண்ணு இருக்கு. அது பூரணம். அந்த பூரணத்துலதான் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, வேலைக்காரனை அவன் ஒன்னு அனுப்பிவிட்டோன்னு அவன் சொல்றான், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு தரம் இல்ல 6 தரம் வந்து சொல்றான், இல்ல தோத்துட்டோம், இல்ல கிடைக்கல, இல்ல ஒண்ணுமே கிடைக்கல. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா எலியா சொல்றாரு, நீ திரும்ப போ, நீ திரும்ப போ. உன் மெய்ப்பன் சொல்றாரு 7ஆம் தரம் நீ கூப்பிட்ட சத்தம் உன்னை சோர்ந்து போக பண்ணாது. தேவனுக்கு கேட்டுருச்சு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, வானத்தை திறக்கிறாரு. இந்த இரைச்சல் சத்தம் இன்னைக்கு உன் காதுல கேட்டுச்சுன்னா கர்த்தர் இந்த 7வது ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. இவன் மேய்ப்பர் இன்னைக்கு உனக்கு சொல்ற காரியம்தான், இன்று 7வது நாள், இன்று 7வது தரம், இன்று நீ கேட்கக்கூடிய காரியத்தை கவனி. அடுத்த மாதம் 7வது மாதம் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. சோர்ந்து போகாத, கேட்டதை கொடுக்க போறாரு, ஜெயத்தை நிறுத்த மாட்டாரு. காரணம் இல்லாம கர்த்தர் உன்னை இந்த இரைச்சல் சத்தத்தை கேட்க விடல. கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்கு தான் இரைச்சல் சத்தத்தை கேட்க பண்றாரு. அல்லேலூயா. ஏன் 7வது தரம்? 7 என்பது பூரணம். தேவன் உன்னை சோதித்திருக்கலாம். ஒருவேளை வாக்கு தத்தம் இந்த 6 மாதம் நடக்காம இருக்கலாம். நம்பு, 7வது மாதம் உன் வாக்கு தத்தம் நிறைவேற மாதம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ 7ஆம் மாதம் போய் பாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உன் காது அந்த இரைச்சல் சத்தத்தை இன்னைக்கு கேட்டுருச்சுல, இன்னைக்கு கண்டிப்பா கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருல, அது நடக்க போகுது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெண்டு கொரிந்தியரா 5:7 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இருந்தும் இல்லாத போல அப்படி யோசிக்கிறோம் நம்ம. ஏண்டா வாழ்றோம்? நான் இருந்தும் இல்லாம இருக்கேன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தேகத்துல, அதாவது சரீரத்துல இருக்கேன், ஆனா ஏண்டா வாழ்றேன்னு இருக்கேன்னு. இந்த மாசம் அற்புதம்.
உன் இரைச்சல் சத்தம் கேட்டுருச்சு. 7ஆவது மாதம் அற்புதம் தான். இதை நம்பின உனக்கு தான் அந்த சத்தியம். நம்பின உனக்கு தான் அந்த சத்தியம். இந்த பெரிய சத்தியத்தை தேவன் இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் இந்த சத்தியத்தை உனக்கு தான் கொடுக்கிறாரு. இது கர்த்தர் உனக்கு கொடுத்தது என்றென்றைக்கும் இல்லைன்னு. இப்ப பாருங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை, இல்லைன்னு சொல்லல. போய் பாரு, போய் பாரு, போய் பாரு. 7ஆவது மாசம் நடக்க போகுது. இன்னைக்கு நீ போய் பாரு. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை உங்ககிட்ட சொல்றாரு. பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அவர் என்னைக்காவது அப்படி சொல்லுவாரா? அவர் எல்லாம் பரிபூரணமாய் வைத்திருக்கிறவர். அவர் பரிபூரணமாய் தருவார். இப்ப கூட பிரயோஜனமானது உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை தடவை நீ ஜெபிச்சிருப்ப, எத்தனை தடவை ஒன்றுமில்லைன்னு திரும்பி வந்திருப்ப. இன்றைக்கு சொல்றாரு, நீ தோற்றிருக்கியா? வேலை கிடைக்கலையா? உன் பிள்ளைய குறிச்சு கவலைப்பட்டிருக்கியா? மனம் உடைக்கப்பட்டிருக்கியா? கடன்ல அலறி திரிஞ்சிருக்கியா? 6 தடம் கிடுகிடுன்னு பயந்து போய் அங்கலாய்த்திருக்கியா? 7ஆவது நாள் இது. நீ பாக்கியம் உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நீ இப்ப நிற்கிறது இந்த 7ஆவது என்ற வார்த்தை கேட்கதான். இந்த இரைச்சல் உன் காதுல விழுந்துருச்சு. அநேக தரம், 6 தரம் நீ போராடிட்ட. நில்லு, நிறுத்து. இது 7ஆவது தரம். அற்புதம் நடக்கிற தினம் இது. அற்புதத்தை நீ பெற்றுக் கொள்கிற நாள் இது. இழந்து போன நாள் இல்ல, திரும்ப கொடுக்கிற நாள். திரும்ப கொடுக்கிற நாள். அங்க மேகம் எப்படி எழும்பி வந்துச்சு? நாம 7ஆவது தரம் பார்த்துட்டு வந்து சொன்னா, உள்ளங்கை அளவான். ஒரு நாட்டு மக்கள் முழுவதும், அந்த நாடு முழுவதும் இந்த மேகத்துல திருப்தி அடைஞ்சிட. உள்ளங்கை மேக அளவுக்கா திருப்தி ஆக போகுது? இது வந்து நிரப்ப போகுது. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. அல்லேலூயா. ஒரு வழியும் உனக்கு தெரியலன்னா ஒரே ஒரு பாதை, ஒரு குட்டியா உனக்கு தெரியும். கடுகளவு விசுவாசம் இருந்தா மழையவே பெயர் தெரியலாம். கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரு, 3.5 வருடம் வறட்சிய எது போக்க போதான்? உள்ளங்கை அளவு மேகம் போக்க போகுதான். இது கேலி கூத்து இல்லைங்க, நடந்த சம்பவம். கர்த்தர் அற்புதம் செய்கிறவரு. தேவனுடைய பார்வையில ஒரு காரியம் இருக்கு. சகரியா 4:10 வாசிங்களேன். தேவனுடைய பார்வைய. சகரியா 4:10 தேவனுடைய பார்வை. உங்ககிட்ட தான் பேசுறார். அற்பமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டைப்படலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இப்ப அற்பமா ஆரம்பிக்குது 6 நாள். 7ஆவது நாள் நீ அசட்டை பண்ணிராத. உன் விசுவாசத்தை கர்த்தர் கடுகளவா இருந்தாலும் அதை கனப்படுத்த போறாரு. அவர் தூக்குநுலை கண்கள் 7 கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. உன் அளவை பார்க்கிறாரு. உன் விசுவாசத்தின் அளவை கர்த்தர் பார்க்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்றாரு. எலியாவின் அவசரம் உங்களுக்கு புரியுதா? ரதத்தை பூட்ட சொன்னாரு. யார்கிட்ட வந்தது? கையளவு மேகம்தான். ஆகாப் ராஜாட்ட ஒடியாடுறாரு. தயவு செய்து ரதத்தை பூட்டிட்டு புறப்பட்டு போயான. தேவனுடைய பார்வையில அது எவ்வளவு பெருசா இருக்குன்றத எலியா ஆவியில படிச்சிட்டான். கையளவு இவன் பார்த்துட்டான் கண்ணுல. ஆனா இரைச்சல் சத்தம் பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா அவன் பார்த்தது கையளவு. நீ எதையா உன்னை கையளவு பார்த்து, என்னங்க இப்படி சின்னதா இருக்கே, இந்த சின்ன மார்க்கு, இந்த சின்ன காரியமா? கர்த்தர் பெரியதை பின்னாடி கொண்டு வராரு. பயங்கரமான தேசத்தையே நிரப்பக்கூடியது ஒன்னு பின்னாடி கடந்து வருது. அதனாலதான் அங்க சொன்னாரு, உள்ளங்கை அத்தனை மேகம், சிறிய ஆரம்பம் தான் பெரிய முடிவை கொண்டு வர போகுது. அல்லேலூயா. மனுஷர் பார்வையில 3 வருடம் வறட்சி, உள்ளங்கை மேகம் அத்தனையும் நிரப்ப போகுது. அல்லேலூயா.
ரதத்தை பூட்ட சொல்றாரு. சிறிய மேகத்தை பார்த்துட்டாரு. உடனே பெருமழைக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. உன் விசுவாசத்தின் அடையாளத்தை கர்த்தர் காண்றாரு. காத்திருக்கியா? காத்திருக்கிற உனக்கு தான் அடையாளம் காணப்பட. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். அடையாளம் நடக்க போகுது. கர்த்தர் உனக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. நடத்துவேன்னு சொன்னவர் நடத்தி முடிப்பாரு. அவர் செயல்பட போறாரு. வானத்தை காற்றையும் பெருமழையும் உண்டாக்கினவர் உள்ளங்கை மேகத்தை இப்ப பெறப்பட பண்ணிட்டேன்னு என் ஜனத்திட்ட சொல்லு. என் தேசம் நிறைய போகுது. என் தேசத்தை நினைக்க போகிறேன். என் தேசத்தை ஆசீர்வதிக்க போறேன். இன்றைக்கு உன் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. சின்ன அடையாளம் வருகிறது. சின்ன அடையாளம் வருது. ஒருவேளை உனக்கு ஒரு போன் வரலாம். சிறிய கதவு திறந்திருக்கலாம். சின்ன முன்னேற்றமா இருக்கலாம். அசட்ட பண்ணிராத. மேகம் பெருசா வருது. பின்னாடி ரதத்தை பூட்டி ஓடத்தக்கதான மேகம் எழும்பி வருது. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. பெருமழை வருகிறது. கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுக்கிறதுக்கு அதை செய்கிறது கர்த்தருடைய கை. அதை கொண்டு வருகிறது கர்த்தருடைய கை. இது மனுஷருடைய பலத்திற்கு மேலான கிருபை. கர்த்தர் சொல்றாரு, இது மனுஷருடைய பலத்திற்கு மேலானது. 25 மைல் தூரத்தை எலியா ஓடி இருக்கானா. கர்த்தருடைய கை அவன் மேல இறங்கணுனே. 25 மைல், 25 கிலோமீட்டர் கூட சும்மா வச்சுக்கோங்களேன், ஓடி இருக்கானா. 1 கிலோமீட்டர் நம்ம கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு போறதுக்கு யோசிப்பான். 25 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா யாருக்கு முன்னாடி? ரதத்துக்கு முன்னாடி ஓடி இருக்காரு. ஆகாப் ரதத்துக்குள்ள போகிறதற்கு எலியா கால்நடையா அவனுக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாரு. மனுஷர் பலம் அல்ல, இது கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கை எலியா மேல இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஓடினான் தெரியுமா? ராஜாவுக்கு முன்னாடி ஓடி போய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு மேகத்தை, கையளவு மேகத்தை எழும்ப பண்ணிட்டாரு. இயேசு தான் இதை செய்தாருன்னு அவருடைய நாமத்தை அவங்க கிட்ட, ஜனங்க கிட்ட சொல்றதுக்கு ராஜா போய் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இந்த பையன் மலை மேல ஏறி ஜெபிச்சான், இவன் ஜெபிச்சதுனால மழை வந்துச்சுன்னு சொல்லி எலியாவை மகிமைப்படுத்திடுவாங்கன்னு ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஓடி போய் ஆண்டவர் தான் இதை செஞ்சாருன்னு அந்த எலியா சொல்றாரு. அவர் தானங்க தீர்க்கதரிசி. அவனைத்தானங்க தேவன் உயர்த்துவாரு. அவன் போய் தேவன் தான் இந்த காரியத்தை செய்தான் என்று அவன் ஓடி போய் சொல்றான். அல்லேலூயா. உங்க ஓட்டம் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தான் இந்த அற்புதத்தை செய்தாரு, இன்னைக்கு எனக்கு சாட்சி கொடுக்க வச்சிருக்காருன்னு நீங்க அப்படிதான் சாட்சி சொல்லுவீங்களாம். இது ஆவிக்குரிய உண்மைங்க. உங்க முழங்காலுக்கு கிடைச்ச வெற்றி, உங்க முழங்காலை முடக்கி உங்க தலைகளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நீ காலூன்றி நில். உன் முழங்கால நீ முடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிக்க வைக்க மட்டும் இல்ல, உன்னை ஓடவும் வைப்பாரு, தாண்டவும் வைப்பாரு. நடக்க முடியாத சூழ்நிலைகளை உன்னை தாண்டி நடத்துவாரு. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜெபத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்க நம்புறோம், எங்களுக்காக சில வாசல்கள், சில கதவுகள் திறந்திருக்கு. நாங்க சின்னதா ஏதோ திறந்திருக்குல்ல, அது பெரிய பெரிய பாதைகளுக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகும். நாங்க நம்புறோம். இது உங்க வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. நிச்சயமா எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய நம்புறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க, பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. இவங்க இன்னைக்கு இந்த இரைச்சல் சத்தத்தை கேட்டுட்டாங்க. யாருக்கு இரைச்சல் சத்தம் கேட்கும்னு சொன்னாரு? வாக்கு தத்துவம் பெற்றவனுக்கு. என்ன வாக்கு தத்துவம்? நான் மழையை பெய்ய பண்ணுவேன், நீ ஆகாபுக்கு முன்னாடி கர்மேலுக்கு போயிருன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை வாங்கினவனுக்கு தான் இரைச்சல் சத்தம் கேட்கணும். நீ இன்னைக்கு வாக்கு தத்துவம் வாங்கிட்டேன்னா இரைச்சல் சத்தம் இப்போ உன் காதுக்கு வருது. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வசனம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ஒரு மகிமையான ஆசீர்வாதமா இருக்கட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே.